inside that ark. ஆனா இதுல எழுதப்பட்டிருக்க ஒரு வார்த்தை 40 இரவு 40 பகல், எந்த விதமான மூமெண்ட் இல்லாத பகலும் இரவுமாக இருந்தது. It is written about 40 nights and 40 days and there were no movement in that place. தேவனுடைய சத்தத்தை கேட்டு அந்த பேழையில ஏறியும் 40 பகலும் 40 இரவும் அமைதியாக இருந்தது. Though they heard the voice of God and they went inside the ark 40 days and 40 nights, they could not do any, they could not see any move. ஒருவேளை என்னுடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஆமென், உங்களோட லைஃப்ல இப்படிப்பட்ட சைலன்ஸ் நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி கொண்டு இருக்கலாம். If you are hearing my voice and if you are going through a situation hearing the word but you are going through a great silence in your life. நான் தேவனுடைய சத்தத்தை கேட்டு தான் நான் முன்னாடி கால் வச்சேன், நான் தேவனுடைய சத்தத்தை கேட்டு தான் நான் முன்னோக்கி போய் கொண்டு இருக்கிறேன். ஆனாலும் எந்த விதமான மூவ்மெண்ட் இல்லாம, எந்த விதமான சத்தம் இல்லாம இருக்குன்னு நீங்க ஒருவேளை சொல்லலாம். You might tell that I heard the word of God and I'm moving forward. I heard the word of God, I'm doing things, but there is nothing moving, there is nothing happening, and there is a big silence if you are telling. ஆனா ஆதியாகமம் 8ஆம் அதிகாரத்தில் இப்படியாக எழுதப்பட்டிருக்கு. ஆமென். தேவன் நோவாவை நினைவு கூர்ந்தார். But in Genesis chapter 8 it says Lord remembered Noah. 40 இரவும் 40 பகலும் அமைதியாக இருந்தது. The 40 days and 40 nights it was so much of silence were there. ஆனா அடுத்த நாள் வசனம் இப்படியாக எழுதப்பட்டிருக்கு, and the Lord remembered Noah. தேவன் நோவாவை நினைவு கூர்ந்தாங்கன்னு சொல்லிட்டு இப்படியாக எழுதப்பட்டிருக்கு. நான் உங்களோட வாழ்க்கையை பார்த்து நான் தீர்க்கதரிசனமாக நான் சொல்லுறேன், இதுவரைக்கும் உங்களோட லைஃப்ல நீங்க சைலன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி கொண்டு இருக்கலாம். ஆனா இந்த இரவுல உங்களை பார்த்து நான் தீர்க்கதரிசனமாக நான் சொல்லுறேன், என்னுடைய தேவன் இந்த 8வது நாளில சில புதிய ஆகமங்களை உங்களோட வாழ்க்கையில அவன் தொடங்க போகிறார். சில புதிய ஆகமங்களை அவன் சிலரோட வாழ்க்கையில ஆண்டவர் டெபாசிட் பண்ண போகிறார். God is going to put some new deposit of a new beginning in your life. சில புதிய ஆகமம் இந்த இரவானது புதிய ஆகமத்தோட இரவாக இருக்கும். This night is a night of a new beginning in your life. ஒருவேளை உங்களோட சூழ்நிலையை பார்த்து சொல்லலாம், எல்லாம் மகிழ்ந்து போயிருக்கிற அந்த சூழ்நிலையை பார்த்து நான் தீர்க்கதரிசனமாக நான் சொல்ல, சிலது உயிரடையும் சிலது உயிரடையும் புதிய ஆகமம். If the things are dead like you are feeling it dead, but tonight I prophesy unto you there is going to be a new beginning and things going to come into life. இந்த 8வது மாசத்துல 8வது நாளில உங்களை பார்த்து தீர்க்கதரிசனமாக நான் சொல்லுவேன், புதிய ஆகமம். In the 8th month and the 8th day there is going to be a new beginning in your life. Oh shakachalabana labana hadalabaniya